ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 3. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். மிஸ் குயின், மிஸ்டர் ஃபேன் பற்றி கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை, அவரை பற்றி டீட்டெயில் தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓ, உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா மிஸ் குயின்? இல்லை, அது காலைல உனக்காக தான் வாங்கினேன். உனக்கு ஃபீவர் நினச்சேன். இந்தா எடுத்துக்கோ. வாங்க. எனக்காகவா? ஆமாம். ஐயோ, லேட் ஆயிடுச்சா? சரி, நீ போய் ஒர்க்கை கவனி, நம்ம வெளியில் போகணும். எனக்காகவா இது அவங்க வாங்கிட்டு வந்தாங்க? என் மேலே அவ்வளோ அக்கறையா? நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ. ஆ, இதுதான் ஃபேனோட ஆஃபீஸா? இப்படியாச்சும் இன்னைக்கு அந்த ஆள்கிட்ட இன்டர்வியூ வாங்கி ஆகணும். என்ன பார்க்குறேன்? என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? முடிச்சுட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வீராப்பா கிளம்புவாங்க. இது எங்கே போய் முடிய போதோ? எப்படியாச்சும் சக்ஸஸ் பண்ணிடணும். மேடம், நான் ஜாபுக்காக வந்திருக்கேன். நீங்கள் எந்த ப்ரெஸ்? ஐயோ இல்லை, நான் ஜாப்காக தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்க என் ரெஸ்யூம். இதே போய் சொல்லிக்கிட்டு காலையிலேருந்து 3 பேர் வந்துட்டாங்க. இல்லை மேடம், நான் உண்மையாலுமே ஜாப்காக தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் இங்கே பாருங்க. இந்த பொய்யெல்லாம் நான் நம்புறதுக்கு இல்லை. கிளம்பலாம். ஷோ, என்ன இது பொம்பளை நம்பவே மாட்டேன்றா. இந்த மாதிரி வந்தவங்களை இப்படி தானே இலக்கரமாக பார்த்துருப்பேன். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என்ன மேடம் ஆச்சு? முடியலப்பா, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மிஸ்டர் ஃபேன். டேய், உங்ககிட்ட சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? மிஸ்டர் ஃபேனை பற்றி டீட்டெயில் எனக்கு வேணும், வந்தாகிறோம் இன்னும் 5 நிமிஷத்தில். நீ எதுக்கு என்ன அப்படி குறுகுறுன்னு பார்க்குற? நீ அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டியாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய் சொல்கிற தம்பி. நான் சொல்லியிருக்கேன்ல, விமன் இஸ் டேஞ்சரஸ், அதுலேயும் குயின். கொஞ்சம் வாயை மூடுறியா? நான் உன்னை ட்ராப்பெல்லாம் பண்ண மாட்டேன். முதல்ல இறங்கு. நான் எனி டைம் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். புரிஞ்சுதோ? நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்டா போடாடே. இவன் விரட்டுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. என்னோட இன்வெஸ்டிகேஷன் உனக்காக நான் ஆரம்பிக்க போகிறேன். இவங்க எங்கேயும் தூங்கிட்டாங்களா? மிஸ் குயின், கொஞ்சம் எழுந்துறீங்க. நான் மிஸ்டர் ஃபேனை பற்றி தகவல் கொண்டு வந்திருக்கேன். அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, டைம் வேறு ஆயிடுச்சா? நான் அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன். என்ன, 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிஸ்னஸை விட்டுட்டு சொந்த ஊர்லேயே செட்டில் ஆகிட்டாரு. அதான் இந்த ஊர். இவரை பார்த்துருக்குறீங்களா? இல்லைங்க, வேற யார்ட்டாச்சும் போய் கேளுங்க. ஐயோ, இந்த ஆளை நான் எங்கன்னு போய் தேடுவேன். இவர் இந்த ஊருக்கார் மாதிரி தெரியுறாரு, கேட்டு பார்க்கலாம். எஸ்கியூஸ் மீ தாத்தா, எனக்கு ஒரு தகவல் தெரியணும். இவரை எங்கேயாச்சும் இந்த ஊரில் பார்த்துருக்குறீங்களா? இல்லை இல்லை தாத்தா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அவர் என்னோட தாத்தா. இல்லைன்னு சொல்கிறல்ல. என்ன, இந்த ஆள் என்ன கேட்டாலும் இல்லைன்றான். வந்ததே வேஸ்ட்டு. அந்த ஆள் எங்கே தான் இருக்கானோ கடவுளே. ஐயோ, செடியை வேற மிதிச்சிட்டோம். சாரி. ஐயோ, போச்சு. நீ வேணும்னு செய்யறியா என்ன? அறிவில்லை? செடி இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? ஐயோ, இந்த ஆள் மூஞ்சி வர அழுக்காயிடுச்சு. நான் ரொம்ப அன்லக்கி. என்னால் என் கூட இருக்கவங்கெல்லாம் வேலை போகுது. ஏன்னா நான் ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா எல்லாமே போயிடும். நான் தான் எல்லாரையும் பார்த்துக்கணும். எவ்வளோ பேட் லக். யாரை கண்டுபிடிக்கணும்? ஃபேன் ஷாங்ஜின்ற ஒரு கேவனை கண்டுபிடிக்கணும். இங்கே பார், இந்த ஃபோட்டோவில் தான் இருக்கிறான். முதல்ல எழுந்துரி. தேங்க்யூ. இங்க வா. வாழ்க்கையில் கடைசி நொடியில் கூட தோத்துட்டேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நானும் இதே ஊரை சேர்ந்தவன் தான். எங்கள் அம்மாவும் நானும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் அவங்களுக்காக ஒரு வீடு கட்டினேன். ஆனால் அது மழை பெய்யும் போதெல்லாம் லீக் ஆகிட்டே இருக்கும். அப்போ முடிவு பண்ணேன், எங்கள் அம்மாக்காக நான் ஒரு வீடை கட்டணும் உருப்படியான. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் சிட்டிக்கு போய் நிறைய படித்து காசு சம்பாரித்து நிறைய வீடுகளை கட்டி கொடுத்தேன். திரும்பி வந்து பார்க்கும்போது எங்கள் அம்மா இல்லை. அப்போ தான் புரிஞ்சுது, அவங்களுக்கு முக்கியம் வீடு இல்லை, நான். அதனால நான் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். எனக்கு புரிஞ்சுது சார், நீங்கள் உண்மையாலுமே ஒரு நல்ல மனுஷன். இன்னைய நாள் நிரந்தரம் கிடையாது, நாளை பெஸ்ட்டாக அமையும். வெரி குட். சரி, என் வேலையை பார்க்குறேன். என்ன வேலை பார்க்க போகிற? உங்களோட செடியை நான் பாழாக்கிட்டேன்ல, அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். அம்மா நில்லு. லூஸாக இருப்பாளா? ஃபென் சென்ஷி, இவங்களுங்க எங்கே இருக்காங்க? கண்டுபிடிச்சிட்டாங்களா? மேடம், மிஸ் குயின். மிஸ்டர் தாத்தா, எனக்கு அந்த ஃபென்னை தேடுற ஒர்க் இருக்குது. ஸோ நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். லூஸா இவன், அவர்கிட்டே அவர் தேட போகிறேன்னு சொல்கிறான். எங்கே போகிறீங்க? எங்கே போகிறேன்னா? அவர் தாத்தா, நம்ம ஃபென்னை தேட தேவையில்லையா? ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சார், அவங்க என்னோட டீம் லீடர். என்ன அவர்கிட்ட போய் விளையாட்டுருக்கா? டேய், டைம் ஆச்சுரா, சீக்கிரமா அவரை போய் தேட வேண்டாமா? இப்போ ஒருத்தி, நான் அவரை பார்த்துருக்குறீங்களா? நிஜமாவா? எங்கே இருக்கிறாரு? அவர் இந்த ஆப்போசிட் மலை பக்கம் தான் இருக்கிறாரு. நாளைக்கு வேணால் கீழே இறங்கி வருவார்.
ஆ அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடலாமா என் கூட சேர்ந்து? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி செம்மத்தியா சாப்பிட்டு, இது ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆ கொஞ்சம் படாதீங்கப்பா, நெறைய சாப்பிடுங்க. தாத்தா, நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்களா? என் பையனும் பேர பசங்களும் இருக்காங்க. ஏதாவது காரியம் ஆனா வருவாங்க. அது வரைக்கும் நான் தான் இருக்கேன். சார் இங்க ஏதாவது ஹோட்டல் இருக்கா? தங்கிக்கிற மாரி எந்த ஹோட்டலும் கிடையாது. வேணும்னா இந்த வீட்ல இன்னொரு ரூம் இருக்கு. 2 பேரும் தங்கிக்கோங்க. ஐயய்யோ! நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க லவ்வர்ஸ் இல்ல. அப்படியா? சரி இந்த பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு என்னவோ பண்ணுங்க. ஐயோ! அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினி அவங்க ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வருவாங்க. என்னடா இயற்கைய ரசிச்சுட்டு இருக்கியா? நாளைக்கு எப்படா அவர மீட் பண்ணுவோம்னு எனக்கு இருக்கு தெரியுமா? அதான் உங்க தாத்தாவே சொல்லிட்டாரே நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆ. ஏன் அப்படி பார்க்குற? இல்ல ஒர்க்குக்காக நீங்க இவ்வளோ தூரம் வருவீங்கன்னு நினைச்சு பார்க்கவே இல்ல. அப்படின்னா நான் முன்னாடி எப்படிப்பட்ட பாஸு? எப்படிப்பட்ட பாஸுன்னா, நீங்க லேட்டா வருவீங்க, சீக்கிரமா போயிடுவீங்க, எங்களெல்லாம் வேலைன்ற பேர்ல டார்ச்சர் செய்வீங்க. அவ்வளோ கொடூரமாவா நடந்துட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்போ இல்ல. தோழி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து என்னவோ மாறி இருக்கு. சில டைம் நான் வேற மாரி பிஹேவ் பண்றேன். அதையும் பாஸ பார்த்தா மட்டும் தான் நான் வேற மாரி ஆயிடுறேன். சரி விடு. எனக்கு மெமரி வந்த உடனே இதெல்லாம் சரியாயிரும். ஆனா நான் உனக்கு சத்தியம் பண்றேன். பழைய பாஸ் மாரி உன்கிட்ட கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ம். ஓகே. சரி தூங்க போலாமா? நேரம் ஆயிடுச்சு. எங்க உள்ள வர? வெளியில போய் எங்கேயோ தூங்கு. போடா போ. ஏன்னா ரூம்குள்ள விடல. லூலி, மிஸ்டர் ஃபேங் தூக்கத்தில் கூட உளறிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கு. சாரிம்மா, நீங்க சாப்பிட்ற பெரிய பெரிய ஐட்டமெல்லாம் என்னால குடுக்க முடியாது. அப்படி நீங்க என்ன சாப்பிடுவீங்க? சொல்லு. நான் என்ன சாப்பிடுவேன்னா, அது ஒரு எக் டிஷ்ஷு. சூப்பரா இருக்கும். ரோல் பண்ணி நீங்க சிட்டிக்கு போனா கண்டிப்பா சாப்பிடுங்க. சரி ஓகே. ஆனா உங்ககிட்ட எப்படி காசு இருக்கும்? இந்தாங்க. இந்த காச வச்சுக்கோங்க. என்னது காசா? அடி பைத்தியக்காரியா! அவருக்கே காசு குடுக்குறாளே! இல்லம்மா எனக்கு வேண்டாம். இல்ல நீங்க வச்சுக்கோங்க. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. நான் ஒரு டீம் லீடர். இந்த பணம்லாம் எனக்கு சர்வசாதாரணம். வச்சுக்கோங்க தாத்தா. இது குப்பைக்குள்ள மறுபடியும் வரணுமா? அப்பா, மிஸ்டர் ஃபேங். ஃபேங்கா? இவங்க யாரு? இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. நீ என்ன விஷயமா வந்திருக்க சொல்லு. புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கோம். அதோட ஒர்த் 2 பில்லியன் கோடி. சைன் பண்ணுங்க. 2 பில்லியன் ஏன்டா முன்னாடியே சொல்லல? நல்லா பழி வாங்கிட்டல்ல. சரி நான் கிளம்புறேன். ஓகே. ஐயோ! சாரி மிஸ்டர் ஃபேன். தெரியாத்தனமா நீங்க தான் ஃபேன்னு தெரியாம வம்பிழுத்துட்டேன். பரவாயில்ல. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ? அதான் ஏதோ இன்டர்வியூன்னு சொன்னீங்களே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். உட்காருங்க, உட்காருங்க. வாவ்! நைஸ். ரிப்போர்ட் கொண்டு வந்துட்டா? ஆடியோவை அப்புறமேட்டு சப்மிட் பண்ணுறேன் சார். எக்ஸலண்ட் ஜாப் பண்ணியிருக்க மிஸ் குயின். ஆ எல்லாரும் அவளுக்கு வாழ்த்து சொல்லலாமே. கிளாப் பண்ணுங்க. என்ன தவிர வேற எவனும் கிளாப் பண்ணல போலயே. மீட்டிங் ஃபினிஷ். என்னாச்சு? ம்ஹ்ம். ஏய்! நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம். வாவ்! போட்டுக்க, போட்டுக்க. ஹே! சரி இன்னைக்கு ட்ரீட்டு நான் உனக்கு குடுக்குறேன். நைட் ஹோட்டலுக்கு போலாம். அப்படின்னா இப்ப இருக்கிற வேலைய கடகடன்னு முடிச்சிடலாம். ம். சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். ஏய் லோலி! இத காப்பி எடுத்துட்டு வந்துரு. இது எல்லாத்தையும். ஓகே. இந்தா வாங்கிட்டு போ. இதையும் காப்பி எடுத்துட்டு வந்துரு. லோலி எனக்கு ஒரு காஃபி. லூலி அங்க போய் இத எடுத்துட்டு வா. லூலி! லூலி! தேங்க் யூ ஸோ மச். இன்னைக்கு நெறைய ஒர்க் பண்ணியிருக்கல்ல. எனக்கா? இந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு. அப்ப எனக்கு மட்டும் இல்லையா? உன்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமா ஆன்ட்டி. அம்மா உங்களுக்கு என்னாச்சு? இப்படி சொன்னா தான் நீ என்ன பார்க்க வர. அதான் எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னேன். ம். உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தேவையில்லையா? ச்சீ போங்க ஆன்ட்டி. என்னம்மா? அம்மா இத பத்தி அப்புறம் பேசலாம். என்னடா எப்ப இத பத்தி பேசினாலும் நீ கிளம்பிடுற? இல்ல ஆன்ட்டி அவருக்கு கம்பெனில ஒர்க் இருக்கு. நான் கூட போகணும். தேங்க் யூ ஸோ மச். நீ மட்டும் அம்மா கிட்ட சொல்லலைன்னா அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அப்புறம் அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்ன? சரி பரவாயில்ல விடு நான் வெயிட் பண்றேன். நான் இப்போ ஒரு ஹோட்டல் பார்ட்டிக்கு போறேன். நீ என் கூட வரியா? இல்ல இல்ல எனக்கு உண்மையாலுமே கம்பெனில வேலை இருக்கு. பாய். ஆமா லொலி வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம கிளம்பலாமா? நான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்புறேனே. பின்னாடி நீங்க வாங்க. ஓகே. ஹேர் கட்டிங் நல்லா பண்ணுங்க. இந்த டிசைன்ல பண்ணுங்க. ஐயோ! இது ரொம்ப ஓவரா இருக்கு. இது ஆ அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷு. ஆ வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பணும். ஐயய்யோ! இந்தாலாம் இவன் எங்க இங்க வந்தான்? என்ன கம்பெனி விட பளபளன்னு கிளம்புற? என் வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா? நான் முடிச்சுட்டேன் சார். அந்த ஆடியோ ஒர்க்க எனக்கு இன்னைக்கு ரெடி பண்ணி குடு. உள்ள வா. இவன் கூட இன்சையா. இங்க தான் ஒயன் கம்பெனியோட பார்ட்னர் மிஸ் லீ.
மிஸ் லீ, ஹாய். இந்தாங்க டீ. இட்ஸ் ஓகே. சார் ஆர்டர் ப்ளீஸ். இது ஆயில் அண்ட் சால்ட் கம்மியா? என்னோட டேஸ்ட்டில் இருக்கிறீங்க. ஓ அப்படியா? உங்களை இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேனா? நீங்கள் ஓயாங் குரூப்போட பார்ட்னரா? ஆமாம், நீங்கள் வந்திருக்கீங்களா? ஆமாம், என்னோட மேகசின் அதில் தான் வந்துச்சு. அப்படின்னா நெருங்கிட்டோம். ஆ, எல்லாரும் ஆளோட இருக்காங்க, ஏன் ஆளை காணோம்? மெசேஜ் பண்ணுவோம். வேற ஐயோ, சாரி லிலி, என்னால் வர முடியாது. சார், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கா? போடக்கூடாதே. ஆ, நம்மளோட பார்ட்னர்ஸ் எல்லாம் அதர் கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ நீ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரு என்ன? அப்பா மவனே, இருடா பார்த்துக்குறேன். கொஞ்ச நாளாக சந்தோஷமா இல்லாத மாதிரியே இருக்கிறியே, ஏதாவது ப்ராப்ளமா? என் ப்ராப்ளமே நீ தானடா. எதுவும் இல்லை சார், இது என் பர்சனல். சரி, எனக்கு தண்ணி வேணும். நீங்கள் அங்கே சும்மா தானே இருக்கீங்க, எடுத்து குடிங்க. நான் இப்போ பிஸியாக இருக்கேன். ஐயோ ராமா, என்னால் முடியல. இவனை என்ன பண்ணலாம்? ஆ ஆ ஏய், என்னாச்சு? எங்க காமி, கையை காமி அப்படின்னு சொல்லி ஹீரோ பதறி அடிச்சு கையை பிடிச்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு அண்ணின் வந்துருவாங்க. எனக்கு என்ன ஆகுது? பாஸ், உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னவோ ஆகுது. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. உட்காருங்க. என்ன இவ வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறா? அது வந்து அந்த நேரம் பார்த்து ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். நம்ம ஹீரோயின் இருக்கிற கெட்டப்பை பார்த்துட்டு நம்ம தான் இவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இவ பாச மயக்க தான் ஏதோ பண்ணுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வி வில் மீட் அகைன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி.